என் மாமனார் இருக்காரு, அவர் கடவுள் மாதிரி. மாப்பிள மாப்பிள அவரோட பாச பார்வையில இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. அது ஆண்டிடா. ஆண்டியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. டட்டி ஃபெலோஸ் நீங்களா. சாரி. ஏய், அந்த மெஹந்தி ஆயிஷா இத போட்டுருக்கா. இது ஆயிச்சு. இது சங்கீத்க்கு. இது என்கேஜ்மென்ட்க்கு. அம்மா, அது என்கேஜ்மென்ட்க்கு வேண்டாம்மா. பிரியா, அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த செட் காமியே. அம்மா, பாரு, this will match. This one aunty. இதுவா? இது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மீரா. மாமி வாங்கோ. ஹாய் மாமி, மெஹந்தில நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. பில்ஸ் போட்டுண்டியா? ஐ ஜஸ்ட் கேம் டு ரிமைண்ட் யூ. இன்னும் 2 நாள்ல சாந்தி முகூர்த்தம் வருது. அதான் மாமி, பில்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல், அது போடக்கூடாது. நான் சொன்னேன் இல்ல, ஐம் ஆன் தி ரைட் சைக்கிள். ஐம் ஆல் ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஆர்கியூ பண்ணாத மீரா. பில்ஸ் போட்டுப்பா மாமி, நான் சொல்லிடுறேன். அம்மா, மீராவுக்கு நான் பண்ண ஒவ்வொரு காலம் மிஸ்டு காலா போயிட்டு இருந்தது. ஒரு கால் அவ தனியா இருக்க மாட்டாளான்னு ஏங்கினேன். இருந்தா போனேன், பக்கத்துல போனேன். ஏ மீரா, மீரா, எவ்வளவு அழகா தூங்குற. வியாழக்கிழமை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ தூங்கும் போது என்னால் உங்ககிட்ட பேச முடியுது. இவனுங்க தொல்லை தாங்க முடியல. எங்கேயாவது ஓடி போயிடலாமா? நான் ரெடி. ஓடி போலாமா? நீங்க டீல்ல கை விட்டுடலாம். ஓடி போலாம். சாரி ரகு, என்ன கை விட்டுடாத. என்ன மோசம் பண்ணிட்டியே. இது என்ன நடுராத்திரியில் ஹோமம்? பிபிஓ மாதிரி மிட் நைட் ஷிஃப்ட்டு பூஜைமா? ஸ்கைப் வாத்தியார். ஸ்கைப் வாத்தியார். எனிவேர் எனி டைம். இதில் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட். எனி டைம் எனிவேர். அதான் எது இருக்கு. இங்கேருந்து ஸ்கைப்பில் எல்லா பூஜையும் முடிச்சிடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குமே உங்கள் அமெரிக்காலலாம். என்ன மாதிரி பிரச்சனை? இல்லை, இப்போ தான் பார்த்தாலாம் ஜாதகத்தில் புத்திரபாகிய தோஷமா. சீரியஸ்லி? போன மாதம் இந்த ராவும் கேத்தும் உருண்டு புரண்டு விளையாடுனதுனால ஏதோ சம்திங் டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதில் என்ன, டோன்ட் வரி, டென்ஷனே வேண்டாம், நான் இருக்கேன் இல்லையா. என் டீம் ஹேண்டில் பண்ணிப்பா. 10 மாதத்தில் சீமந்தம் கேரண்டி. இஸ் தட் ரைட்? ஸ்கைப் வாத்தியார் ரவி சாஸ்திரி. ஓ சாரி, ஹலோ. சாரி சார், டெக்னிக்கல் ப்ராப்ளம். இல்லை, வரேன் 5 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். ஆரம்பிச்சிடலாம். என் பிரச்சனையை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு ரொம்ப நம்பினேன். அப்பதான் அந்த கௌதம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். எதுக்கு மச்சி இவ்வளோ டென்ஷன்? எனியோ இனிமேல் உனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஏன்டா உளர்ற? ஏய், பயங்கர பவர்ஃபுல்லான பூஜை மச்சி. விடி காத்தால 4 மணிக்கு சீக்கிரட்டா உன் ஜாதகத்தில் இருக்காண்டா புத்திர பாக்கிய தோஷம். வாவ், ஃபண்டாஸ்டிக்ல. ஏய், உன் தோஷத்தை சொல்ல, சம்திங்ஸ் ஆர் பியாண்ட் சயின்ஸ்டா. ஜாதகம் அமேசிங். என்னடா ஜாதகம் அது இதுன்னு உளர்ற? வளரல மச்சி, நீ வேணா பாரு, உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போ சால்வ் ஆகிடும். இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குடா. எல்லாம் யூஎஸ் போனப்பறம் தான் புரியுது. அதுவும் இதை பண்ண போகிறது யார் தெரியுமா? அந்த ஸ்கைப் வாத்தியார் ரவி சாஸ்திரி. அமேசிங் கைடா. இது யார் பண்ண பூஜை? மீரா அங்கே இருந்தாளா? எதுக்கு மச்சி டென்ஷனார? அவனை கம்ஃபர்ட் பண்ணுறது தாண்டா எல்லாத்தையும் சொன்னேன். டேய் சரி, தப்பு. டேய், எவ்வளோ விஷயம் பண்ணுறோம், எவ்வளோ டாக்டர்லாம் போய் பார்த்தோம். ஒரு அப்ளிகேஷன் மேலே அனுப்புனா என்னடா தப்பு? மந்திரம்னா என்னடா? ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானடா. மீரா அங்கே இருந்தாளா இல்லையா அது மட்டும் சொல்லு. ஏன்டா மீராவை இதுக்குள்ளே இருக்கிற? 1008 ரிச்சுவல்ஸ் நீங்கள் 2 பேரும் பண்ணலையா? அது மாதிரி 10ல் 1 11 பண்ணியிருப்பா. டேய் எங்கடா போகிற? அர்த்தமே தெரியாமல் தான்டா பண்ணியிருப்பா. ஐயோ, என்ன பைத்தியக்கார தானே இது? நடு ஹாலில் வச்சு என் மானத்தை வாங்குறியா? என்ன உளர்ற? நடிக்காத. நான் தூங்குற நேரமா பார்த்து புத்திரபாகிய பூஜை பண்றீங்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் மீரா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திடீர்னு ஏன் மைக் போட்டு அனௌன்ஸ் பண்றதானே எல்லார்ட்டையும்? இடியட், என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நான் தான் உன்னை பார்த்து கத்தணும். அது எப்படி? நீ என்ன கத்துவியா? உன் அம்மா அப்பா பண்ண பூஜை தான் இது. வாட்?
நம்ம ஜாதகம் சேர்ந்தா எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு உன் சைடுல ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு தெரியுமா? 3 மணிக்கு என்ன திடீர்னு எழுந்துக்க வச்சு சீக்கிரட்டா பூஜையில உட்கார வச்சாங்க உங்க அம்மா அப்பா. நல்லவேளை என் அப்பா தூங்கிட்டு இருந்தார், இல்லைன்னா பெரிய ரகலையா மாறி இருக்கும். ப்ராப்ளம்னா பொண்ணுக்கு தான் குறைன்னு ஒரு கேவலமான அசம்ஷன். ஒரு பையனுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா பொண்ணுக்கு ஏன் பரிகாரம்? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எனக்கே 1008 டென்ஷன் இருக்கு. ஒரு ரோஷம் இல்ல இந்த ஸ்மைலி பால் கிட்ட காட்டு. சரி, இப்போ ஏன் டென்ஷன் ஆற? ஜூஸ் குடிக்கிறியா? டாபிக்கை சேஞ்ச் பண்ணாதடா. ஏய், அந்த 4 மணி பூஜை, அதனால நானும் மீராவும் போட்ட முதல் சண்டை, எங்கேன்னு வந்தது அந்த ஜாதகம்லாம்? என்னோட பெரிய சப்போர்ட்டே மீரா தான். இப்போ அவளுக்கும் என்னை பார்த்தாலே எரிச்சல். அண்ட் ஐ லாஸ்ட் மை பால்ஸ். ஐ மீன் என் ஸ்ட்ரெஸ் பால் எல்லாம் காணாமல் போச்சு. ஏண்டா ரகு, ஆஸ் அன் எல்டர்லி பர்சன் உனக்கு ஒரு சின்சியர் அட்வைஸு. இந்த காலத்து பசங்க மாதிரி புள்ள பத்துக்கிறத தள்ளி போட்டுட்டே இருக்காதே. இன்னைக்கு கல்யாணம், 10வது மாதம் சீமந்தம் நடக்கணும். வயசாகிடுத்துல முடியாது. சீட்டை போடைய மாப்பிள்ள சோமபான லேக்கியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜப்பாங்க கரண்ட் அவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எங்க போனாலும் ஒரே டாபிக் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. இங்க பாரு மீரா, ஹேர் இப்படி லூசா எடுக்காத. இந்த ட்ரெஸ்க்கு சூட்டே ஆகாது. சொன்னா கேளு. ஹேர் எடுத்து நல்லா டை பண்ணிக்கோ. அப்பதான் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்டாப் இட். என்னோட சங்கீத்க்கு நான் பிளான் பண்ண ட்ரெஸ் தான் போடுவேன். அப்பதான் எனக்கும் மீராவுக்கும் இருந்த சின்ன சண்டை பெரிய சண்டையாச்சு. உபயம், தமிழ்நாடு மின்சார வாரியம். என்னது இது இந்த நேரத்துல போய் பவர் கட் ஆயிருக்கு? ரொம்ப நேரமாச்சு இன்னும் வரவே இல்ல கரண்ட். தமிழ்நாட்டுல பவர் கட் ஒன்றும் புது விஷயம் இல்ல. அண்ட் ஜெனரேட்டர் ஆன் பண்ண போயிருக்காங்க. 5 மினிட்ஸ்ல வந்துடும். அதுக்குள்ள உங்க ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் வந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி. கரண்ட் கட் ஆனதுல அவளும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா, அதான். சரி, சங்கீத்க்கு நீங்கள் என்ன புடவை கட்டிக்க போகிறேன்? நாம என்ன புடவை கட்டிக்க போறோங்கிறது முக்கியம் இல்ல. மீரா எந்த ட்ரெஸ் போட போறாங்கிறது முக்கியம். ஏன் மீரா, என்னோட கனடாத்தை கிஃப்ட் பண்ண அந்த சல்வார் தானே போட்டுக்க போறேன்? புதுசா ககரா சொல்லி வாங்கியிருக்கேன். அது காக்ரா? கரண்ட் வந்துடுத்து, நல்ல சகுனம். 5 நிமிஷத்தில் கரண்ட் வந்துடும் சொன்னேன்ல. அதெல்லாம் இருக்கட்டும். காக்ரா சோலி பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது என்னது? இதுவா? My God. இது வரைக்கும் ரகு, இது வரைக்கும் இதுக்கும் கீழே போச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கு பேர் பிளவுஸ் இல்ல, ஷார்ட்ஸ். விடேம்மா, ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டோம். உன்னையா போட்டுக்க சொன்னா? ஐம் ஷூர் மீரா கண்டிப்பா டீசெண்டான ட்ரெஸ் தான் போட்டுப்பா. நீ அவ பக்கம் போயிட்டடா, அவ பக்கம் போயிட்ட. பொண்ணு பாக்குற அன்னைக்கு நேக்கு ஓகே நான் ரெடின்னு அலைஞ்சவ தானடா நீ. நீ சாஞ்சிட்ட, அவ பக்கம் சாஞ்சிட்ட. மா, நீ எப்போலேருந்துமா இப்படி சீரியல் மாமியாராட்ட பேச ஆரம்பிச்ச? யாரோ வேண்டாதவா தான் உன்னை இப்படி பேச சொல்றா. இது பாரு ரகு, ஸ்லீவ்லெஸ் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. சங்கீத்துக்கு இப்படி, கல்யாணத்துக்கு இப்படி வேண்டான்னு தானடா சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுக்கட்டும், மினி ஸ்கர்ட் போட்டுக்கட்டும், யார் வேண்டான்னா? மா மா இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. Exactly. That's what I'm saying. It's அச்சச்சோ, நீங்க எதுக்கு இங்கெல்லாம் வந்தேன்? ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. மீரா, மீரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தேங்க்யூ. அச்சச்சோ, இது யாராவது பார்த்தானா என்னடி சொல்றது? ஸ்டி இந்த மாப்பிளைக்கு மேரேஜ்க்கு முன்னாடி எப்படின்னா எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா?
யாராவது வந்தா நான் சிக்னல் தரேன் அது வரைக்கும் என்ஜாய் பட் பி குவிக் என்ன பிரச்சனை உனக்கு? வாட் ஏன் இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? வாட் நான்சென்ஸ். எங்கே இருந்த நீ? எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டூபிட் பந்தை பிடிச்சி நான் அங்கேயும் இங்கேயும் சுத்திண்டு எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் தெரியுமா? என்ன காமெடி பண்றியா? நீ டென்ஷன்ல இருக்கியா? Do you know what I am going through? அதை நானே எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல. தடவை தான் பேசுறது. நான் உட்காந்தேனே காலையில் 4 மணிக்கு உன் ப்ராப்ளம்காக. அதை தவிர கல்யாணத்தில் வேற ஒரு விஷயம் கூட இம்பார்ட்டண்ட்டாக தெரியலையா? உங்க அம்மா என்ன சரி விட. Let's not go there. What? Come again? எங்க அம்மா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதை பண்ணாத அதை பண்ணாத, நான் கொடுத்த சாரி போட்டுக்கோ, உன் கொள்ளு பாட்டி கொடுத்த செட்டு போட்டுக்கோன்னு ஊரில் இருக்கிற கேவலமான டிசைன்ஸ் எல்லாம் திணிக்கிறது. நான் இமேஜின் பண்ணல உங்க அம்மா இவ்வளோ சீப்பாக இருப்பாங்க. Come on மீரா, கொஞ்சம் மரியாதையா பேசு. பெரியவானா அப்படி இப்படி தான் இருப்பா. என்ன பில்ஸ் சாப்பிட சொன்னாங்க தெரியுமா? பில்ஸ். ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. 5 minutes வெயிட் பண்ண முடியாதா? ஒரு கரண்ட் கட் ஆச்சுன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு சும்மா எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்றது முதல்ல நிறுத்து. நீ எவ்வளவு லக்கின்னு தெரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணிருப்பாளா எங்க அப்பா அம்மா சொல்லு? அந்த பூஜைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, பையன் வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணிருப்போம் நாங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க் யூ வெரி மச். யூ சோ கைண்ட். ஒண்ணுமே டிமாண்ட் பண்ணல. டிமாண்ட் பண்ணியிருந்தா நான் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருப்பேன். பூஜைக்கு உட்கார வைக்கணும்னு 4 மணிக்கு என்னை எழுப்பி. ஐயோ, நீயும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காத. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பூஜையெல்லாம் கேர்ள்ஸ் தான் பண்ணணும். அதை எங்க அம்மாவால மாற்ற முடியாது. வாத்தியார் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். இதெல்லாம் மாற்றணும்னா டைம் மிஷின் வச்சு 5000 வருஷம் பின்னாடி போகணும். நீ விட மாட்டியே? அம்மாவாச்சே. அம்மா சைடில் தான் சாய்வேல இருக்கும். எனக்கு என் ஃப்யூச்சர் கிளியராக தெரியுது. இனஃப் இஸ் இனஃப் மீரா. யூ நோ வாட், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. லெட்ஸ் ஜஸ்ட் கால் இட் ஆஃப். ஓகே, கால் இட் ஆஃப். என்ன சொல்ல போற கால் ஆஃப் பண்ணுறதுக்கு? நான் போய் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட, இந்த பொண்ணு வேண்டாமா, இவ ராணி எலிசபெத் பரம்பரையிலேருந்து வந்திருக்கா, இவகிட்ட நிறைய டிமாண்ட் பண்ணி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம், போலீஸ் எல்லாம் வேற பிடிச்சி கொடுத்துருவா, வேண்டான்னு சொல்கிறேன். சொல்லிடு. அப்படியே எனக்கும் சொல்லு. என் அப்பா அம்மா கிட்ட என்ன ரீசன் சொல்லணும்னு. நான் ஏன் சொல்லணும்? நீ தான் மேரேஜ் கால் ஆஃப் பண்றேன்னு சொல்றல்ல, நீ ஏன் சொல்லு. அம்மா அப்பாக்கு தலையாட்டுற பொம்மையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடியாதுல்ல? முடியாது. உனக்கும் வேண்டாம்ல? வேண்டாம். அப்போ இட்ஸ் சிம்பிள், வில் ஜஸ்ட் கால் திஸ் ஆஃப். கால் இட் ஆஃப். நான் சொல்லிடுவேன். போய் சொல்லி போடி. என் மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே அப்படியே ஒரு பயம்னு சொல்லுவேன். அங்க எல்லாம் கேட்டுண்டு இங்க வந்து கத்துறதுக்கு தான் அவனுக்கு தைரியம்னு மீரா, he cannot stand up in front of his parents ன்னு சொல்லுவேன். என் மாப்பிள்ளை ஒரு உசு. ஏய் கத்தாத. எனிவே அதானே நிஜம். Shit, I'm sorry. I'm sorry ரகு, நான் அப்படி ரகு. ரகு. மீரா, என்னடி சொன்னா? என்னாச்சு? சொல்லு. இவ்வளோ தடவை சாரி சொன்னேன், இவ்வளோ SMS அனுப்பிச்சேன், ஒரு கால் கூட பிக்கப் பண்ண மாட்டேங்கிற கௌதம். நான் ஒத்துக்கிறேன், தப்பு என் மேலதான். பாரு பாரு, மாப்பிள்ளை இல்லாத நேரமா பார்த்து பொண்ணை மடக்கிறான் பாரு. சிவசிவா, எல்லாரும் முன்னாடியும் கோபத்தை காட்டி கல்யாணம் அதுவுமா? ஏய் கம் ஆன் ப்ளீஸ் இட்ஸ் ஃபைன். ஐயோ கைய வச்சுட்டானே. மாப்பிள்ள நீ மோசம் போயிட்டியே. ரகு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட ஒன்றா தான் லவ் பண்ணுறான். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன். சீரியஸ்லி. உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டியா? அடி வாங்க போற. உன்னோட கோபத்தை எல்லாரும் இல்லையா காட்டுவ? தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தாண்டா காரணம். ஐ ஃபீல் ரியலி கில்ட்டி அபவுட் தட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேற. விடு. எப்படிடா விட சொல்கிற லூஸு? உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ப்ராப்ளம் இருக்குன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நல்லா இல்லைடா ரகு. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். உன் அட்வைஸ்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அவள் பேசுனதுக்கு அப்போவே அவள் அப்போவே என்ன கிழிச்சிருப்ப? ஓ, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என் பொண்டாட்டி என்னை குத்தி காட்டுறான்னு மைக் போட்டு ஊரெல்லாம் கூட்டி அனௌன்ஸ் பண்ணியிருப்பியா? கமான்டா, அனௌன்ஸ் பண்ணுறியா? கமான், அனௌன்ஸ் பண்ணா. பி மை கெஸ்ட். ஆளை பாரு, பாவண்டாவ. உன் மேலே இருக்கிற நம்பிக்கைனால இந்த பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் உன் கூடவே வந்திருக்கா. ஜஸ்ட் ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் சொன்ன ஒரு வார்த்தை தப்பு தான்.
அதுக்காக தான் 100 தடவை சாரி சொல்லிட்டா. உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கல்யாணம்னா அப்படி இப்படி தான் இருக்கும், மேனேஜ் பண்ணணும். எங்கள் அம்மா எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கா தெரியுமா அவ? உனக்கு அதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் என்ன 8 கேர்ள் ஃப்ரெண்டா? அதில் யாராவது ஒத்தியை தக்க வச்சுக்க முடிஞ்சதா உன்னால? நீ எல்லாம் பேசுகிற. அதனால தான் அட்வைஸ் பண்ணுறேன். மீரா மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். இப்போ என்ன சொல்கிற? மாவனே, நீ மட்டும் இப்போ போய் பேட்சப் பண்ணலன்னு வை, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன். டேய் லூசாடா நீ. கோவம் வருதுல்ல? பின்ன எதுக்குடா இப்படி சீன் போடுற? டேய், யூ கைஸ் மேக் அ கிரேட் கப்புள்டா. போடா, அழகாக சிரித்து ஜாலியாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கு. எங்கடா போகிற? சும்மா மொட்டை மாடிக்கு. ஏன்? சும்மா தான். மீரா கிட்ட சாரி கேட்க போறியா? நான் என்ன லூஸா? நான் சும்மா காற்று வாங்கலாம். அவள் அங்கே இல்லைடா. அப்போது எங்கே இருக்கா? அவளுக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சியா? நான் தான் அவளை ரூம் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். ஏய், நீ வந்து பாடுறா, நாளைக்கு போய் சாரி சொல்லிக்கோ. நான் ஏன் சாரி கேட்கணும்? நான் சும்மா காற்று வாங்கலான்னு தானே போனேன்.